சொந்த வீடா? ஐயா சித்தப்பா இல்ல இல்ல வாடகை வீடு தான். பொண்ணு எங்கடா ராகவா? இந்தா பாத்து இதை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. பார்த்து நல்லபடியா நடந்துக்கோ. அவங்க என்ன பேசினாலும் நீ பதிலுக்கு பேசக்கூடாது. பயப்படாத, தைரியமா இரு. ஆமா கண்மணி, அந்த பெரியவர் நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாரு. நீ பழசு எதையும் யோசிச்சு கோவப்பட்டு பேசாத. உங்க மாமனார் வேற அவரை ரொம்ப பெருசா நினைக்கிறாரு. அவர் வருத்தப்படக்கூடாது, பாத்துக்க. சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. சரி, போ போ, பாத்துப்போ. காத்து வருதா சித்தப்பா? பரவாயில்ல, கொஞ்சம் சும்மா இரு. ஐயா சித்தப்பா, பேரு கண்மணி. ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாருக்கும் கொடுமா. கொடு மாமா. வள்ளி எடுத்துக்க. பிருந்தா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு. சரிக்கா. தேங்க்ஸ் அண்ணி. குடு. வா. ஏமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சரி, நம்ம டிரைவருக்கு கொடுத்துட்டியா? என்னம்மா? டேய் முருகா. ஐயா. டேய் ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த மோரப்பொடி. ஐயா ஏற்கனவே சாப்பிட்டேங்க ஐயா. என்னடா சொல்ற? யார் கொடுத்தா? ஐயா, அந்த கத்திரிப்பூ கலர் சுடிதார் போட்ட பொண்ணு ஐயா. நீ யாருமா? அது நான் கண்மணியோட தங்கச்சி. பேரு வீரா. ஓ, வீரா. வேற ஒண்ணும் இல்லம்மா, வீட்டில் இருக்கிறவங்களை மட்டும் கவனிச்சா பத்தாது. நமக்காக வேலை செய்யறாங்கல்ல, அவங்களையும் கவனிக்கணும். அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தானே. ராமச்சந்திரன் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு எங்க சமுதாயத்துல நீ நானும் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே நாகவனுக்கு தண்டபாணி மகளை பேசி வச்சிருந்தான். பேசுனதை மீறி யாரும் இது வரைக்கும் சம்பந்தம் பண்ணதில்லை. முத தடவையா ராமச்சந்திரன் நடைமுறையை மாத்திட்டான். ராமச்சந்திரன் எங்க சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. வெளியூர்ல இருந்து வந்து கடுமையா உழைச்சு நேர்மையா தொழில் பண்ணி சம்பாதிச்சு அந்தஸ்துல இருக்கான். அவன் பொண்ணு எடுக்கிற இடமும் அந்த மாதிரி இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா ஏதோ ஒரு அவசரத்துல அவன் உங்க குடும்பத்துல வந்து சம்பந்தம் பண்ணிட்டான். அது சித்தப்பா. டேய் சும்மா பேசிட்டு இருக்கான்ல. இத பார், நீ யார்கிட்டையும் கலந்துக்காம உன் இஷ்டத்துக்கு இப்படி ஒரு இடத்துல பொண்ணு எடுத்திருக்க. அதுக்கு காரணம் வேற சொல்றியா நீ? என்னம்மா படிச்சிருக்க? நான் பிஏ முடிச்சிருக்கேன். சித்தப்பா, கண்மணி நல்லா படிச்ச பொண்ணு மட்டும் இல்ல, குணத்திலையும் ரொம்ப நல்லவ சித்தப்பா. அப்பா? அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அண்ணன் தான் எங்க எல்லாரையும் வளர்த்தாரு. அண்ணன் என்ன பண்ணாரு? அண்ணன்
பிஸ்னஸ் சின்னதா டிராவல்ஸ் மாதிரி ஒரு ஆட்டோ. ஆ, எங்க அண்ணன் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான் தாத்தா. ஆட்டோ டிரைவரா? சொந்த ஆட்டோ தான் வச்சிருந்தாரு. எங்க அப்பா ஸ்கூல் வாட்ச்மேனா இருந்தாரு. முடிஞ்சு கொட்ட உங்ககிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாலாம் எந்த சொத்தும் கிடையாதுங்க. ஆனா எங்க அண்ணன் எங்க 3 பேரையுமே ரொம்ப நல்லா படிக்க வச்சிருக்காரு. சொந்த கால்ல எப்படி நிக்கணும், மானத்தோட எப்படி வாழணும்னு கத்து கொடுத்திருக்காரு. அப்படிதான் இத்தனை நாள் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படிதான் தாத்தா இருப்போம். ஓ, ஆட்டோ டிரைவர் குடும்பமா? ஆமா சித்தப்பா, அவங்க அண்ணன் ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரே ஒரு ஆட்டோ, அதை வச்சு குடும்பத்தை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கட்டும், அதுவும் ஒன்றும் குறைச்சலான தொழில் இல்லையே. ஆமா ஆமா சித்தப்பா. பணம் வசதியெல்லாம் பெருசு இல்லை. நானும் இவங்க அப்பனும் ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க தான். அப்படியே படிப்படியாக மேலே வந்தோம். ராமச்சந்திரனும் அப்படித்தான். எதுவுமே இல்லாமல் மெட்ராஸுக்கு வந்து படிப்படியாக மேலே வந்தவங்க தான். பணம் என்னைக்கு வேணாலும் தேடி வரும். ஆனால் மான மரியாதை தானாக தேடி வராதுல்ல. நம்ம தான் அதை சம்பாதிச்சுக்கணும். சம்பாதிச்சு அதை நிலைநாட்டிக்கவும் தெரியணும். உண்மையும் சுயமரியாதையும் இருந்தா எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த வீட்டில் இருக்குடா. டேய் மணி, ஐயா. கார்ல இருந்து சுருட்டு எடுத்துட்டு வா. சரி ஐயா. சித்தப்பா, தூரமா போட. என்ன சொல்லுமா? பாத்தீங்கல்ல சித்தப்பா, சரியான வில்லங்கம் பிடிச்ச குடும்பம். ஆளுக்கு ஒண்ணு நேரத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீங்க வந்ததும் வராததுமா அந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி போய் சொல்ல பாத்தீங்களா? அதான் அந்த பொண்ணு தெளிவா உண்மையை சொல்லிருச்சேம்மா. அது நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவீங்கங்கிற பயத்துல சொல்லிட்டா. ஆமா சித்தப்பா. சித்தப்பா சும்மா இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். மூத்த பொண்ணு ஒரு ரகம், சின்ன பொண்ணு இருக்க அது ஒரு ரகம், நடு பொண்ணு இருக்க அது வேற ஒரு ரகம். அப்படியா? ஆமா சித்தப்பா, நான் அண்ணன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். இந்த இடம் வேணாம், நமக்கு சரிப்பட்டு வராது, தண்டபாணி பொண்ணையே கட்டி வச்சிடலான்னு. எங்க நான் சொல்றத கேட்டாரு? ஒத்த கால்ல நின்னு இந்த குடும்பத்துலதான் சம்மந்தம் பண்ணுவேன்னு கட்டி வச்சுட்டாரு. என்ன செய்யறதுன்னே புரியல சித்தப்பா. சித்தப்பா, நீங்க அவ உண்மையை சொல்லிட்டான்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நோண்டுங்க. அப்பதான் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா உண்மையும் வெளியில வரும். எவ்வளவு விவரமா பேசுறியே, அப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியும் சித்தப்பா, ஆனா நான் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? நான் சொன்னேன்னா நான் ஏதோ சும்மாவே பொய் சொல்றேன்னு நீங்களே நினைச்சுப்பீங்கல்ல. இப்ப பாருங்க, வந்தது வராதுமா அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டான்னு நீங்க நம்பிட்டீங்க. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. இங்க பாரு, அந்த பொண்ணு உண்மையை பேசுதேன்னு சொன்ன. உண்மையை பேசுறவங்க மேல எனக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. இது மட்டுமா, இன்னும் நிறைய இருக்குல்ல, பாத்துக்கலாம். நான் உள்ள போறேன். கவரங்க ஐயா. உங்களை தான் நம்பி இருக்கு. இந்தாங்க ஐயா.
ஐயா. போடா. சரிங்க ஐயா. கண்மணி, நீ அந்த டிரைவருக்கும் மோரு கொடுத்துருக்கலாம்ல. அவரும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி தானே. நீ பாத்தியா, கரெக்டா அந்த தாத்தா அந்த பாயிண்ட் புடிச்சு பேசினாரு. நீ எனக்கு புத்தி சொல்லாத வீரா. நான் என்ன குழந்தையா? யாரை கவனிக்கணும் யாரை கவனிக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹே, எதுக்குடி இப்ப டென்ஷன் ஆகுற? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம்ல. அது எனக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க. சொல்லிட்டேன். ஆமா, அவங்க ஒன்ன பார்க்க வந்தாங்களா இல்ல என்ன பார்க்க வந்தாங்களா? ஸ்கோர் பண்றேனா நானா? கண்மணி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நாம தானே கவனிச்சுக்கணும். அதுதானே பண்பு. நம்ம குடும்ப வழக்கமும் அதுதானே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. நான் தான் அவங்க கிட்ட அண்ணன் டிராவல்ஸ் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அதுக்குள்ள நீ எதுக்கு ஆட்டோ டிரைவர்னு சொன்னேன்? உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? என்னமா இவ? கண்மணி, அவ உண்மையை தானே சொன்னா. அவரும் சரின்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? மா, கண்மணி, நம்ம அண்ணா ஆட்டோ டிரைவர் தானே. இருக்கட்டும் வீரா. அதுக்கு அவங்க என் மாமனார் வீட்ல இருந்து தானே வந்திருக்காங்க. என் புருஷன் வீட்டுக்காரங்க தானே. அவங்க கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி நான் ஒரு பொய் சொல்லி நீ ஒண்ணு சொன்னா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? நான் பொய் சொல்றேன்னு நினைக்க மாட்டாங்களா? அத சொல்லலடி, பொய்ய வேண்டாமே. வீரா, நீ உன் வேலைய மட்டும் பார்த்தா போதும். இந்த விஷயத்துல தலையிடாத. என்ன பேசுறா இவ? ஏய் கண்மணி, ஏய் கண்மணி, இங்க பாரு. ஏய், அண்ணி சமாளிக்கிறதுக்குள்ள நீ ஏன் பட்டுன்னு போட்டு வச்ச? அவங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்கல்ல. என் அண்ணா ஆட்டோக்காரர் தானே. ஆட்டோ ஓட்டி தான் எங்களை படிக்க வச்சாரு, இவ்ளோ பெரிய ஆளாக்குனாரு. அப்போ ஆட்டோக்காரன் தங்கச்சின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதானே உண்மை. உண்மையை ஏன் மறைக்கணும்? சிச்சி, மறைக்கிறதுக்காகலாம் சொல்லல. அவரே ஒரு நாள் வந்துட்டு போறவரு. சரி, அவர்கிட்ட போய் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அதுக்காக சொன்னேன். அண்ணி வருத்தப்படுவாங்கல்ல, அதான். எனக்கு ஒரு நாள் பழகுறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் வருஷம் ஃபுல்லா பழகுறவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க தெரியாது. அவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் நேரடியா ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போதுமா? அதுவும் சரி. ஒரு பொய்ய சொல்ல சொல்ல அடுத்து அதிகமா பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அது எதுக்கு? ஆமாண்டா, வீரா சொல்றதும் சரிதான். உண்மையை சொன்னதுனாலதான் தாத்தா இம்ப்ரெஸ் ஆனாரு. சரி, எப்படியோப்பா, எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போதும், அவ்வளவுதான். அது சரி, திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். பிரியாணி நல்லா வந்திருக்கும்ல? இப்போல ராமச்சந்திரன் சார் வர பயந்துட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் வந்துடாதுல? டேய், அவள்கிட்ட சொல்லிடு. 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவ ஏதாவது பேசினா நானே ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்கு இல்ல, இந்த பொறுப்பை இவன்கிட்ட கொடுத்ததுல இருந்து மனசு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா வந்திருக்கும்ல? அது வந்திருக்கணும், வந்திருக்கும். என்ன வந்திருக்கும் வந்திருக்கணும்ங்கறான்? உங்களை நம்பி தானே கொடுத்தேன், இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி? பின்ன திரும்ப திரும்ப கேட்டா எப்படா பதில் சொல்ல முடியும்? ஒரு தடவைக்கு எத்தனை தடவை சொல்றது? இவன் சொன்னா சரியாதான் இருக்கும் வீரா. நீ தைரியமா இரு. அது இல்ல, அது வந்து வீரா, சார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சாமா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட கூப்பிடலாமா? எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி சார், கூப்பிடலாம். அப்ப வாமா, நம்ம 2 பேருமே போய் சித்தப்பாவை சாப்பிட கூப்பிடலாம். சரிங்க சார். சரி வாமா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. போடா. ஏண்டா
உங்களுக்கு நான் தானடா கிடைச்சேன். நீ தான்டா நடுவுல மாட்டின. தாத்தா விருந்து ரெடி, சாப்பிட வரீங்களா? சரி வாங்க போங்க. சித்தப்பா. நீங்க சரி போங்க. வாங்க. நான் வரேன் போங்க. நீங்க வாங்க சார். தாத்தா வைக்கட்டுமா? கொஞ்சமா. போதுமா தாத்தா? ஐயோ கடவுளே, பிரியாணி எப்படி வந்திருக்குமோ? கண்மணி தாத்தாக்கு வை. தாத்தா கொஞ்சமா வைமா போதும். விருந்து வச்சு நல்ல பேர் எடுக்க போறியா? அந்த பேரெல்லாம் இந்த விருந்தோட போக போகுது. சித்தப்பா பாக்குறதுக்கு கனிவா தான் தெரிவாரு, ஆனா சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாரு. பிரியாணி எடுத்து ஒரு வாய் வைக்கட்டும், துப்பிட்டு போயிடுவாரு. என்னையா பிரியாணி இது? வாயில வைக்க முடியல, இவ்வளவு உப்பா. உப்பா? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு பிரியாணி கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா உங்களுக்கு? இதுல இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் பேச்சு கொண்டு குறைச்சிடல. ஆள் வச்சு சமைச்சதே இந்த லட்சணம். எங்க சித்தப்பாவை நீங்க கவனிக்கிற மரியாதை இதானா? ஒரு சாப்பாடு கூட உங்களால ஒழுங்கா போட முடியாதா? நான் தான் படிச்சு படிச்சு சொல்றேனே, உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் தெரியாதுன்னு யாராவது கேட்டா தானே? என் வாழ்க்கையில இப்படி ஒரு மோசமான பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. என்னடி சாப்பாடு உப்பு சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா? ஏ ராமச்சந்திரா, சித்தப்பா வந்தவங்களுக்கு ஒரு விருந்த சரியா செய்ய தெரியல. இதெல்லாம் ஒரு குடும்பமா? சித்தப்பா என்ன வழி யோசிக்கிற? ஒண்ணு இல்ல சித்தப்பா. அப்புறம் என்ன, நீ சாப்பிடுமா? நீங்க சாப்பிடுங்க. இப்பதான் சாப்பிடவே போறாரா? அப்ப இதெல்லாம் கனவா? சூப்பர் பிரியாணிமா. சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அலே சாப்பிடுமா. இவ்வளவு நல்லா இருக்கு. என்னத்த உப்புலாம் கரெக்டா இருக்குதா? கரெக்டா தான் இருக்கு. சாப்பிடு சாப்பிடு.
யாரு பார்த்த வேலையா இருக்கும்? இவன் தானோ? இவன் திருவிளையாடல் தான்.